ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் அமர்ந்தால் ராகு தசை மிக நல்ல யோகங்களை தரும், எங்கு எந்த சாரத்தில் யாரோடு சேர்ந்து அல்லது யாரின் பார்வையில் அமர்ந்தால் ராகு தசை உங்களுக்கு யோகமான தசையாக அமையும். அதேபோல் எங்கு எந்த நட்சத்திரத்தில் யாருடன் சேர்ந்து அமர்ந்தால் உங்களுக்கு கடுமையான தீமைகளை தரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 வீடுகளுக்கும் இல்லை, அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் லக்னத்திற்கு எங்கே அமர்ந்தால் சூப்பரோட எக்ஸ்ட்ரீம், எங்கே அமர்ந்தால் தீமையினுடைய எக்ஸ்ட்ரீம், சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த விதத்தில் முதல்ல ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம்ங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ராகு தசை ஒருவருக்கு உள்ளே வருது, பருவ வயதில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை கெடுக்கின்ற அமைப்புகளில் அசுப ராகு தசையாக இருந்தால், அசுப பலன்களை தருகின்ற அமைப்புகள் இருந்தால், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ராகு தசையில் அந்த நபர்கள் வாழ்நாளில் மிக கடுமையான சிக்கல்களை சந்திக்கிறார்கள். வாழ்நாள் ஒரு போராட்டத்திற்குரியதாக மாறுகிறது. அதேபோல் அந்த ராகு தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் அமைந்து சொல்கிறேன், உள்ள காம்பினேஷன் அது என்ன, சுபராகு அசுபராகுங்கிறத சொல்கிறேன். நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளை பெற்று நல்ல அமைப்புகளிலிருந்து பருவ வயதில் தசை நடத்திட்டாங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, பிறப்பு சேராக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்வின் உயரம் செந்தாமரையாக அமையும். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற மனமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வசதியான சூழலை சமூகத்தில் பெறுகிறார்கள். நல்ல உயரத்திற்கு அவர்களை ராகுதசை கொண்டு போயிடும். சுப பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவர் 50 சுக்கிரனுக்கு சமம். சுக்கிரனை விட மேலான 50 மடங்குக்கு மேலான நன்மைகளை தருவார் கண்டிப்பாக, நல்ல அமைப்புகள் இருந்தால். அதே போல் அவர் கெடுபலன்களை செய்கின்ற அமைப்புகள் இருந்தால், நீங்கள் சனின்னு பயந்து ஓடுறீங்க பாருங்கள், அந்த சனியை விட 50 மடங்கு தீமையை செய்கிறவர் ராகு. ட்ரௌசரை கழட்டிட்டு ஓட விட்டுருவார், இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணி விட்டுருவார், அசுப பலன்களை தருகிற அமைப்பில் இருந்தால். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களையும் அதோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பொருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகு திசை நன்மை தீமை அப்படி தரும். இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே ஒரு 40% 50% பொருந்தும். மீதம் இருக்கிற 50% அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கிடணும், சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சுபராகு அசுபராகு அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கு வேணாலும் இருக்கட்டும் ராகு, இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது புதன், இந்த 4 பேருடைய தொடர்பில், அதாவது தொடர்புன்னா அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம். அப்படி இருந்துட்டார்னா அடிப்படையில் அந்த ராகுவுக்கு சுபராகுன்னு பேர், அதாவது நன்மைகளை தர கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது பேருங்க. அதே போல் அந்த ராகு சனி, செவ்வாய், சூரியன் இவர்களின் தொடர்பை பெற்று இருந்துட்டார்னா அதற்கு அசுப ராகுன்னு பேருங்க, சரிங்களா? உள்ள இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அடிப்படையில் இப்போ நான் உள்ள சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் சுபராகு அசுபராகுன்னு தான் சொல்லுவேன். சுபராகுன்னா நீங்கள் நினச்சிக்கிடணும், குருவோட தொடர்புலையோ சுக்கிரனோட தொடர்புலையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ இல்லை புதனோட தொடர்புலையோ இருக்கிறார். அசுபராகுனா நீங்கள் நினச்சிக்கணும், செவ்வாயோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயின் பார்வையிலையோ, சனியோட சேர்ந்தோ அல்லது சனியின் பார்வையிலையோ, சூரியனோட சேர்ந்தோ அல்லது சூரியனுடைய பார்வையிலையோ அவர் இருக்கிறார் நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் புரியும். அந்த விதத்தில் 12 லக்னங்களுக்கும் நம்ம இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லக்னமாக பார்த்துருவோம். உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ரிஷப லக்னம் எதிலும் நல்லவர்கள், கொஞ்சம் ஜாலியானவர்கள், கலை ரசனை மிக்க லக்னம் அப்படின்னா அது ரிஷப லக்னம் தான் முதன்மையான லக்னம், சரிங்களா? அன்பு பிரியர்கள், உணவு பிரியர்களும் கூட. சரிங்க, இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, முதல்ல ராகு எந்த இடங்கள்ல எப்படி இருந்தால் நன்மைகளை அதிக அளவு தருவாருங்கிறத பார்த்துருவோம். நன்மைக்கான ராகு சுபராகுன்னு வச்சுக்கோங்க. உங்க ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடமான கடக வீட்டில் ராகு அமர்தல் மிகப்பெரிய யோகம். ஆனால் அங்கு அமருகின்ற ராகு பூச நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி
அல்லது ஆயில்ய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் சரி முதல் தர யோகத்தை பெற்று தந்தே தீர்வார். வாழ்நாளில் அது பருவத்தில் வந்துருச்சுன்னா மிக யோகம், சொந்த ஊரை விட்டு வெளியில் ஓட வச்சு மிகச்சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அதனை அடுத்ததாக 6ஆம் இடமான துலாம் ராசியில் ராகு அமர்தல் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஏற்றம் பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அந்த வீட்டில் அமருகின்ற ராகு தன்னுடைய சுய நட்சத்திரமான சுவாதி சாரம் பெற்றிருப்பது மிக நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது. அதனை அடுத்த அமைப்பாக 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் ராகு அமர்தல் அப்படிங்கிறது ஒரு நல்ல மிக யோகமான சூழ்நிலையாக சொல்லப்படுகிறது. அந்த 10ஆம் வீட்டில் அமருகின்ற ராகுவும் சதய நட்சத்திர சாரம் பெறுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலையாக சொல்லப்படுகின்றது. அதனை அடுத்ததாக 11ஆம் இடத்துல ராகு அமர்தல், அதாவது மீன வீட்டுக்குள்ள, ரிஷப லக்னத்திற்கு மீன வீட்டுக்குள்ள ராகு அமர்தல், அதுவும் குறிப்பா ரேவதி நட்சத்திரம் அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல ஏதேனும் ஒரு நட்சத்திரத்துல ராகு அமர்தல் மிக மிக உயர்நிலை, மிக மிக உயர்நிலை, பொருளாதார ரீதியா உச்சத்தை தொடக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 4 வீடுகள் சொன்னேன். அதாவது கடகத்தில் பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது ஆயில்ய நட்சத்திரத்திலேயோ லக்னத்துக்கு 3ல் அமர்றது சிறப்பு. லக்னத்துக்கு 6ஆம் வீடான துலாத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்றது நல்லது, ஓகே. அதே போல் 10ஆம் இடமான கும்ப வீட்டில் தன்னோட சுயசாரமான சதய நட்சத்திரத்தில் அவர் அமர்றது நல்லது. அதனை அடுத்ததாக 11ஆம் இடமான மீன வீட்டுக்குள்ள அமர்ந்து அவர் ரேவதி நட்சத்திரத்திலேயோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ ராகு அமர்தல் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகமான பலன்களை தரும். இதுல 3ஆம் வீட்டில் கடகத்திலையும் 11ஆம் வீட்டில் மீனத்திலையும் ராகு அமர்ந்து சனி அல்லது புதனின் தொடர்பை பெறுறது தான் முதல் தர யோகம். இங்க அமர்ந்துட்டா அது சூப்பர். அந்த ராகு சுப ராகுவாக, அதாவது ஏற்கனவே முன்ன வீடியோல சொன்ன மாதிரி சுப கிரகங்களான குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரனின் தொடர்பை பெற்று விட்டால் என்றால் அந்த ராகு அல்டிமேட்டான உயர்நிலை பலன்களை தருவார். வாழ்நாளில் வாழ்வின் ஆதாரங்களை கொடுத்து நல்ல உயரங்களுக்கு உங்களை கொண்டு போயிடுவார். இதே போல் 12 வீடுகளில் ராகு எங்க அமர்ந்தால் கடுமையான தீமையை ரிஷப லக்னத்திற்கு தருவார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? 12 வீட்லேயும் அவர் அமர்ந்த ஏதாவது ஒரு கொடசலை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் இருக்கிறதுல எங்க அமர்ந்த கடுமையான தொந்தரவு அப்படிங்கிறது தான். இப்போ ரிஷப வீடுன்னு பார்த்துட்டோம். ரிஷப வீட்டில் அமருகின்ற இந்த ராகு, அதாவது ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அமருகின்ற இந்த ராகு, தனுசு வீடு, பொதுவாக தனுசுல பாவ கிரகங்கள் அமர்றது ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் 8ஆம் வீட்டில் அமர்ந்து அவர் லக்னாதிபதியின் சாரமான பூராட நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, அதேபோல் மூல நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது கடுமையான தீமைகளை செய்வார். ரிஷப லக்னத்திற்கு 8இல் அமர்ந்து 6க்குடைய தொடர்பு பெற்ற சுக்கிரனின் சாரமும் 2இல் அமருகின்ற கேதுவின் சாரத்தையும் பெறுகின்ற பொழுது அந்த ராகு தீமைகளை மிக வலுவாக செய்வார். அதே போல் 12ஆம் வீட்டில் அந்த ராகு அமர்ந்து, மேஷ வீட்டில் ராகு அமர்ந்து உங்களுக்கு பூரா இவங்க யாரு சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது கடுமையான தீமைகள் இருந்தே தீரும். அதே போல் அவர் அங்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுதும் தீமைகள் இருந்தே தீரும், அதை தவிர்ப்பது இயலாது. இதனை அடுத்ததாக 6ஆம் வீட்டில் ராகு அமர்தல் நன்மைதான். ஆனால் அவர் 6ல் அமர்ந்து விசாகம் நட்சத்திரத்தில் துலாமத்தில் அமர்ந்து விசாக நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுதும் பாருங்க, தனுசு வீட்டில் சுக்கரனுடைய பூராடம், கேதுவினுடைய மூல நட்சத்திரம் 8ல், அப்படியே 12ஆம் வீட்டுக்கு போகும்போது மேஷ வீட்டில் அமர்ந்து அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ பரணி நட்சத்திரத்திலேயோ அமர்ந்தாலும் அது தீமை. அப்படியே 6ஆம் வீட்டில் துலாத்தில் அமர்ந்து அவர் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் இந்த 3 வீடுகளிலும் அமர்ந்து இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களை பெற்றாலே அந்த ராகு திசை தீமையை தரும். அந்த ராகு அசுப ராகுவாக இருந்தால், அதாவது அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய என்ன சொன்ன மாதிரி சூரியன் அல்லது சனி அல்லது செவ்வாயின் தொடர்பை பெற்ற ராகுவாக இருந்தால் பேயாட்டம் ஆடுவார், கடுமையான தொந்தரவுகள் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த அமைப்புகளில் இருந்து உங்களுக்கு ராகு தசை வருதுன்னா இந்த காலகட்டங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் செட்பேக் ஆகி பின்னடைவாகிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து ராகு தசை வருதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன விதிகள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு உறுதியாக 40% 45% பொருந்தும். மீதம் இருக்கிற விஷயங்கள்லாம் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியாது, நம்ம வீடியோவாக போட முடியாது. அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் பார்க்குறது கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்பாயின்மெண்ட் எடுத்து. சரிங்களா? ஆக ரிஷபத்திற்கு இந்த வீடியோ கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இன்னொரு பதிவோடு நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க, வணக்கம்.